ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு மனோகரை வந்து பார்த்தீங்களா பெரியமா, அவர் வந்து எங்கேயாச்சும் வந்து பார்த்ததுன்னு தான் வந்து சொல்லுங்கள். அவரு தான் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம விஜயை வந்து வெளியே வந்து கொண்டு வர போகிறது. அதுக்கப்புறம் வந்து வெண்பாவையும் அந்த வீட்டிலேருந்து அவரால் மட்டும்தான் வந்து வெளியே வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அன்னபூர்ணிக்கிட்ட. அது வந்து நம்ம கற்பகம் இருக்கால்ல, அவள் தான் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தா. இந்த மனோகர் விஷயத்த வந்து என்கிட்ட வந்து விட்டுரு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து சொல்லிட்டாங்க. ரொம்பவே வந்து சந்தோஷம். அன்னபூர்ணி அம்மா வந்து எப்படியாச்சும் வந்து இதை வந்து டீல் பண்ணி எங்கே இருக்காரு மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடி கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் வந்து இல்லை இப்படி தான் வந்து நடந்துச்சு, இந்த மாதிரியெல்லாம் வந்து நடந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து சாட்சி சொன்னால் மட்டும்தான் வந்து உங்கள் மாப்பிள்ளையை வந்து வெளியே விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து எப்படியாச்சும் வந்து மண்டையை கழுவணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மண்டையை கழுவுறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து இந்த ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் வந்து தெரியாமல் வந்து இந்த வேலையை வந்து செஞ்சாங்கன்னா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் விஷயமா போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து அன்னபூர்ணி வந்து வேலையில் வந்து இறங்கிட்டாங்க. கட்டுப்பாடாக வந்து நான் இந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கிறேன், எங்கள் மாப்பிள்ளைக்காக வந்து நான் வந்து செஞ்சு முடிப்பேன், என் குழந்தை வெண்பாக்காக வந்து நான் வந்து செஞ்சு முடிப்பேன் அப்படின்றதுக்காக வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து விசாரிக்கிறதுக்கு வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க. கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்து நான் அவரை வந்து கற்பகம் இந்த மனோகரை வந்து நீ வந்து பார்த்துடல, அந்த தம்பியை வந்து எங்கே பார்த்த, எப்படி பார்த்த, இதுக்கு முன்னாடி வந்து எங்கே பார்த்த அப்படின்றதெல்லாம் வந்து விஷயத்தெல்லாம் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க நம்ம அன்னபூர்ணி அம்மா இருந்துட்டு. ஆமாம், அவர் வந்து பார்த்தேன், அவர் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட வந்து இங்கே வந்து கோயிலாக வந்து சுற்றிட்டு தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கற்பகம் வந்து சொல்லவும், உடனே வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியா, அப்போ எப்பயும் வந்து பார்க்கலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், இல்லை நான் எப்பயும் வந்து பார்க்கலாம், ஆனால் கோயிலாக வந்து சுற்றிட்டுருக்காரு, அவர் வந்து கோயிலாக வந்து தேடினா கண்டிப்பாக வந்து கிடச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கற்பகமும் அம்மா வந்து சொல்லியாச்சு. சரி ஓகே, ரொம்பவே வந்து சந்தோஷம், கோயிலாக வந்து தேடினா வந்து கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணிக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து கிடச்சிருக்கு. எப்படியோ வந்து இங்கே தான் வந்து சுற்றிட்டுருப்பார், அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா இருந்துட்டு மல்லிக்கிட்ட இந்த விஷயத்த வந்து எப்படியாச்சும் வந்து மல்லிக்கு வந்து தெரிய வைக்கணும். அதுக்கப்புறம் தெரிஞ்சே வந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து பொறுத்திருந்து வந்து என்னென்ன நடவடிக்கைலாம் வந்து நம்ம வந்து எடுக்கணுமோ மனோகரை வந்து தேடுறதுக்கான விஷயத்த வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தீவிரப்படுத்தி நம்ம வந்து தேடினா தான் இந்த விஜயை வந்து வெளியே வந்து கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் வெண்பாவையும் வந்து வெளியே வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்காங்க. சரி ஓகே, அதுக்கு முதல்ல வந்து மனோகர் வந்து கிடைக்கணும், சாட்சி வந்து சொல்லணும், அதை வந்து ஜட்ஜி வந்து நம்பணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சாட்சி சொன்னது வந்து எப்படி, அதுக்கான எவிடன்ஸ் வந்து என்ன, இதுக்கான எவிடன்ஸ் வந்து என்ன அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கேள்விகள் வந்து உண்டாகுது. அதுக்கெல்லாம் வந்து பதில் வந்து நம்ம தேவசேனா வந்து வச்சுருப்பாங்க. அவங்க வந்து லாயர் தானே, என்ன இருந்தாலும் வந்து ஒரு குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்டு ரஞ்சிதா கிட்ட வந்து எப்படி வந்து உண்மையை வந்து வெளியே வாங்கணுமோ அந்த மாதிரி வந்து உண்மையெல்லாம் வந்து வெளியே வாங்கிட்டாங்கன்னா எப்படியுமே வந்து ரஞ்சிதா வந்து மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரியும் வந்து மாட்டிப்பாங்க, கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே வந்து மாட்டிப்பாங்க. நீங்கள் எல்லாமே வந்து கூட்டுக்கலவானியாக சேர்ந்து தான் வந்து அவர் மேலே வந்து பழிய போடுறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தாட் வந்து ஜட்ஜிக்கே வந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஆணையும் வந்து கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சுங்க. எப்படியாச்சும் வந்து மனோகரை வந்து தேடி கண்டுபிடிங்க அன்னபூர்ணியம்மா, அதுக்கப்புறம் ஆட்டத்தை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.